இந்தியாவில் சொல்லப்படுற பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா, உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்களாம். அந்த 7 பேர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளால கண்டுபிடிச்ச முடியாது. ஆனா நீங்க தோனி ஃபேனா இருந்தாலும், ரோஹித் சர்மா ஃபேனா இருந்தாலும், எத்தனை கிரிக்கெட்டர்ஸ் ஃபேனா இருந்தாலும், ஈவன் சச்சின் ஃபேனா கூட இருந்தாலும் நீங்க இந்த வீடியோவை முழுசா பார்க்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, அவங்கள மாதிரியே இந்தியால இருக்காங்க. அப்ப இது கட்டுக்கதை கிடையாது, நிஜமாவே உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உறுதி ஆயிடுச்சு. சரி, ஓகே, நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற யாரு? தோனி மாதிரி யாராவது வருவாங்களா? அதுக்கெல்லாம் சேஞ்ச் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காங்களே. அப்ப அதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சிவரஜினி, ரெட்டை தமிழ்ல இருந்து. ஆர்சிபி 18 வருஷமா கப் அடிக்கலனாலும் சரி, விராட் கோலி அவர்களுக்காகவே ஃபேன் பேஸ் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல விராட் கோலி மாதிரியே நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம். ஆனா இந்தியால விராட் கோலி மாதிரி ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க போய் வீடியோ பார்த்துட்டு வரணும். விராட் கோலி மாதிரியே இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் விராட் கோலி மாதிரி தான், ஆனா விராட் கோலி கிடையாது. சோ இவர் இன்ஃபுளுசர். சோ இன்ஸ்டாகிராம்ல விராட் கோலி மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டு பயங்கரமான பேசி சம்பாதிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா, விராட் கோலியோட போட்டோ எடுக்க முடியலன்னா நேரா போய் இவங்க கிட்ட போய் போட்டோ எடுத்துட்டு வந்துருவாங்களா. சோ இவர் நார்த் இந்தியால பயங்கரமான ஒரு ஃபேமஸான பர்சன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு ஒரு சாமினா அது யாரு கேட்டீங்கன்னா சுனில் நரேன் அவர்கள் தான். சுனில் நரேன் பாத்தீங்கன்னா பயங்கரமா பேட்டிங் ஆடுவாரு. ஈவன் போலிங் கூட அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. இப்படி இருக்கிற இந்த நேரத்துல சுனில் நரேன் மாதிரி யாராவது இருப்பாங்களான்னு கேட்டாங்களா? இருக்காங்களே. இதுவும் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால இருக்கிற ஒரு மனிதர் தான். சோ இவர் சுனில் நரேன் மாதிரியே இருக்காருன்றனால இவருக்குன்னு பல ஃபேன் பேஸ் இருக்கு. இன்னும் நல்லா சொல்லணும்னா, ரீசெண்டா சுனில் நரேன் அவர்களே நேர்ல போய் சந்திச்சுட்டு வந்தாரு. சுனில் நரேன் பயங்கரமா ஷாக் ஆகி ஓ அப்படின்னு அந்த விஜய் படத்துல வர மாதிரி நின்னாரு. சோ இப்போ இந்த வீடியோவும் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போறது சச்சின் டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கர் எப்ப ஐபிஎல் விளையாடினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐபிஎல் விளையாடல, இருந்தாலும் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இப்ப நான் காட்டுற வீடியோல நம்புவீங்க. சச்சின் டெண்டுல்கர் கொஞ்சம் ஊதி போனா இப்படிதான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. இவருக்கும் நிறைய ஃபேன் பேஸ் இருக்குங்க. இவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் ஓ மை காட் சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு சொல்லி போட்டோ எல்லாம் எடுத்துப்பாங்க. சோ நீங்க சச்சின் ஃபேனா இருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த விளையாட்டுலாம் என்னிட்ட வச்சுக்காத. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போறது ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மாக்கு நான் நிறைய பேர் தேடினேன், இருந்தாலும் ஒரே ஒருத்தர் தான் சூப்பரா இருப்பாரு. அவர் யாருன்னு போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாவை தவிர ரோஹித்க்கு யாருமே பொருத்தமா இருக்க மாட்டாங்க. சோ இவருக்கும் ரோஹித்க்கும் எந்த அளவுக்கு ஒத்துமைன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. படுபாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. இந்த லிஸ்ட்ல ஃபைனலா நம்ம பார்க்க போறது தல தோனி அவர்கள். என்னது தோனி மாதிரி இருக்காங்கன்னு சொன்னீங்க, சீக்கிரம் காட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காகவே ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், போய் பார்த்துட்டு வாங்க. தோனி மாதிரி இல்லை, ஆனா தோனி மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மைண்ட் செட் போகும் இல்லையா? கொஞ்சம் தோனி அவர்களுக்கு ஃபேஸ் மட்டும் சின்னதா இருக்கு, பட் ரிசம்பிளன்ஸ் அப்படியே சேம் டு சேம் இருக்கு. இவர் எங்கெல்லாம் போறாரோ எல்லாரு கூடயுமே போட்டோ எடுத்துப்பாங்க. அது மட்டும் தாண்டி இவரை வச்சே நிறைய விஷயங்கள் செய்யப்படுது. சின்ன சின்ன ஊர்ல நடக்கிற மேட்ச்ல கூட போய் இவர் தோனி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போவாரு. சோ இவருக்குன்னு ஒரு மவுக்கு சூப்பரா இருக்கு. மேபி தோனி மாதிரி இல்ல, ஆனா தோனி மாதிரி இருக்காருல்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி நான் காட்டின இந்த 5 பிளேயர்ஸ்ல உங்களுக்கு எந்த ஃபேவரட் பிளேயர் பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் சத்தியமா ஒரே மாதிரி இருக்காங்கப்பா அப்படின்னு இருக்கிறது யாருன்னு கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.